வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்னே எம்ஹெச்சி ரிசல்ட் வந்துச்சு. அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள். மெயினாக கேட்குற டவுட் என்னென்னா, நான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கேன், நான் ஜாப்பு எனக்கு கிடைக்குமா, நான் காத்திருக்கலாமா, நான் என்ன செய்யலாம்? எப்படின்னா, இப்போ வேலை கிடைச்சவங்க கூட பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு நம்ம என்ன புலம்பு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கேட்குறதுக்கே ஃபோன் அடித்து கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு ஃபோன் அடித்து கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நமக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு இருந்தால் கிடச்சிருக்கோம். வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று வந்திருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காத்திருங்க. மேற்கொண்டு வேறு எக்ஸாம், அடுத்தடுத்து எக்ஸாம் வரப்போகுது. எப்படியும் ஆகஸ்ட்டில் ஜூனியர் பைலீஃப், சீனியர் பைலீஃப் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது. அதுக்கு தயாராகுங்க. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்மளுடைய ஃப்யூச்சர் பாதிக்கும். வெயிட் பண்ணுறவங்கள சொல்கிறேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்கள சொல்கிறேன். வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க, அவங்க ஏதோ ஒரு ரீசனுக்காக வெளியே வந்தால் மட்டுமே இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதிலே அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 வருஷம் வரையும் இந்த காலக்கெடு இருக்குது. அல்லது புது நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க அப்படின்னா இந்த காலக்கெடு முடிவடைகிறது. அதனால் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கு படிக்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். திருப்படியும் அது ஒரு வாரத்துக்கு அது அப்படி தான் இருக்கும். இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி 2.5 வருஷம் வெயிட் பண்ணி கடைசியில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் வந்துருச்சு. எனக்கு முன்னாடி என் கம்யூனிட்டியில் ஒரு ஆள் இருக்காங்களே, அந்த வேலை எனக்கு கிடச்சிருக்கலாமே அப்படின்லாம் தோணும். எனக்கு தெரிஞ்சு 170 எடுத்தவங்கலாம் அங்கே வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க திருச்சியில். அதனால் வெயிட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 4 இடம் இருக்கவங்களுக்கு ஒரு 75% வாய்ப்பு இருக்கிறதாவே நம்பலாம். ஏன் அப்படின்னா 1 வருஷ காலம் இருக்குது. அந்த 1 வருஷ காலங்களில் ஆல்ரெடி இப்போ போனவங்க எல்லாமே டிகிரி முடித்தவர்கள், செலக்ட் ஆகி போனவர்கள் அனைவருமே டிகிரி முடித்தவர்கள் தான். அதனால் அவங்க அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வெளியே போகலாம். இல்லை வேலைப்பளு அதிகமாகி டென்ஷன் ஆகி வெளியே வரலாம். இப்படி வரலாம்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஆனால் அதை 100% சொல்ல முடியாது. அதனால் நம்ம வெயிட் பண்ணுறது தான் நல்லது. வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுறது பிரயோஜனமாக வெயிட் பண்ணணும். அடுத்தடுத்து வர தேர்வுகளுக்கு நீங்கள் படித்து அதன் மூலமாக உள்ளே போகிறதுக்கு வழிவகை பண்ணுவோம். அதனால் நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, இந்த மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு. அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு தான் நான் ஒரு 3 டேஸாக வீடியோ போடல. அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சு இந்த வீடியோ பண்ணது. இதனால் வெயிட்டிங்கில் உள்ளவங்க இதையே நினச்சிட்ருக்காம அடுத்தடுத்து வரும் காலி பணியிடங்கள் அதற்கான தன்னை தயார் செய்து போட்டித் தேர்வுக்கு தயாராகும்போது நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை. கண்டிப்பாக இப்போ நியூ ரெக்குயர்மெண்ட் வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இன்னும் ஒரு 1.5 மாதம்தான். அது நீங்கள் படிச்சினாலே இந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர கவலைகள்லாம் கொஞ்சம் மறைஞ்சிடும். படிக்க ஆரம்பிச்சினாலே ஜூனியர் பைலீஃப் தான். இதோட அது கொஞ்சம் உயர்ந்த பதவி, 10th லெவல் போஸ்ட்டு. அதனால் நல்லா படிங்க. அது சைடில் காத்திருக்கணும். வந்தால் நம்ம லக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான். இது லக்கு தான் மெயின் சொல்லலாம். வந்தால் லக்கு, வராட்டி நம்ம அடுத்த எக்ஸாம் ட்ரை பண்ணி படிக்கிறது தான் நல்லது. இதே நினச்சிக்கிட்டு இருந்தால் ஃப்யூச்சர் வீணாக போயிடும். அதனால் எனக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமா அந்த எண்ணத்தை விட்டுட்டு கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும், அவ்வளோதான், நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான்ட்டு கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும் அப்படின்னு பண்ணிட்டேன். உங்கள் மனதை நீங்களே தேற்றிக்கொண்டு பயணிக்குமாறு நம்ம சேனல் வழியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.